வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா, என் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் எழுதுறீங்களா? லீடர் ஞாபகம் இருக்கா? நான் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் லீடர் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஞாபகம் இருக்கா லீடர்? சரி சரி, லீடர் சப்ஜெக்டை தவிர மீதியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க போல. ஓகே சரி, தேங்க்யூ. வேறு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்ட்டு? நிஷா தவிர. சர்ச் ஹிஸ்ட்ரி பார்ட் 2. சர்ச் ஹிஸ்ட்ரி பார்ட் 2. வேறு வேர்ல்டு பாதிக்கு என்ன தாண்டிட்டாங்க. ஓகே, வெரி குட். சரி, வேர்ல்டு உலக மார்க்கமும் சர்ச் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டு எடுக்க போகிறோம். எக்ஸாம் நீங்கள் 2 பேரும் எழுதலன்னு நினைக்கிறேன். ரீடெஸ்ட் நம்ம வைக்கும்போது வந்து எழுதிருங்க. ஓகே, ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு எக்ஸாம் பேப்பர்ஸ் தரோம். எல்லோரும் நல்லா எழுதிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டேர்மை விட செகண்ட் டேர்ம், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நல்லா எழுதிருக்கிறீங்க எக்ஸாம். ஸோ அந்த உங்களை வழி நடத்து வர உங்கள் எக்ஸாம் இல்லை, இந்த எக்ஸாம் வேறு எக்ஸாம். ஓகே, ஸோ நம்ம மதங்களை படிக்க போகிறோம். ஒரு மைண்டில் வைக்க வேண்டும், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டின்ஸ். ஸோ எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம பெற்றிருக்கிறோம். வெரி குட். ஆனால் மதங்களை பற்றி நம்ம படிக்க வரும்போது நம்ம கிறிஸ்டியானிட்டியை நம்ம கல்ட்டி சைடில் வச்சிடணும், அந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்து மதத்தை நம்ம படிக்கிறோம்னா இந்து கண்ணோட்டத்தில் படிக்கணும். அப்புறம் கன்க்ளூஷன் இதுக்கு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். இல்லை நம்ம ஒரு தாட் வச்சு அதுக்கப்புறம் இதை நம்ம படித்தோம்னா என்ன ஆயிரும்னா நமக்கு புது கருத்துக்கள் உள்ளே போகாது. ஸோ பைபிள் காலேஜில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. ஓகே சரி, சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மதங்கள், மார்க்கங்கள் சொல்லுங்கள். எத்தனை மார்க்கங்கள் இருக்கு? ஓகே ஓகே, மொத்தத்துக்குள்ளதான் சுற்றி வராங்க. பௌத்தம் ரொம்ப பிடிச்சிச்சு போல, அம்பேத்கரோடைய ஃபேனா எல்லாருமே நிறைய பேர். ஓகே, யூத மதம். ஓகே, முக்கியமான மதம் இல்லை பிரதர், யூத மதம். வேற சொல்லுங்க லீடர். கிறிஸ்தவ மதம். ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த உலக மார்க்கங்கள் மொத்தம் மேஜர் மார்க்கத்தில் 12 மார்க்கங்கள். வேற நோட்ஸ் 12 மார்க்கங்கள் இருக்கு. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அது அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் தருவோம். பிடிஎஃப் போடுவோம். பட் நம்ம எடுக்கிறது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஓனாக எழுதுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிஎஃப் போடுவோம், எக்ஸாமுக்கு முன்னாடி போடுவோம். ஸோ முக்கிய மார்க்கங்கள் வந்து 12 மார்க்கங்கள், உலகத்தில் உள்ள முக்கிய மார்க்கங்கள். அதை அப்படியே எழுதி கொள்ளுங்க. யாராவது ஒருத்தர் படிங்க பார்ப்போம். படிக்கும் போதே எழுதும் போதே படிங்களேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. மொத்தம் உலக மார்க்கங்கள்ல 12 முக்கிய மார்க்கங்கள் இருக்கு. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி கொஸ்டின், சரிங்களா? ஒன்ல இருந்து போடுங்க. வச்சா இந்த மார்க்கத்துல இருந்து படிங்க. சத்தமா படிங்க. போர்ட்ல மெசேஜ் எழுதி போட்டா நல்லா இருக்குங்க. கன்ஃபியூஷன் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், சீக்கிய மார்க்கம், டாவோயிய மார்க்கம். ஓகே, கன்ஃபியூஷன் 2 இருக்குல்ல? ஓகே, கன்ஃபியூசியஸ் மதம் வேற, மார்க்கம் வேற. ஓகே, ஸோ இதெல்லாம் சைனாவில் இருக்குது, நம்மளாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இத்தனை முக்கிய மதங்கள், 12 முக்கிய மதங்கள் உலகத்தில் இருக்குது. நோட்ஸ் தந்துடுவோம், இருந்தாலும் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் இது. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து எழுதி கொள்ளுங்கள். ஸோ இதில் எத்தனை மதங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாமே ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம்.
வரணும்னாலும் வந்துக்கலாம் இங்கே சாட் சீட்ஸ். ஓகே, ஸோ இத்தனை மார்க்கம் இருக்குது. எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, 1 minute எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது. ஓகே, நம்ம நோட்ஸ் போட்டு எழுத முடியாதவங்க நீங்கள் அப்புறம் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இங்கே வாங்க, போர்டு பாருங்க உலக வேர்ல்டு வியூ, உலக பார்வை அப்படின்னு சொல்லி மார்க்கத்துக்கு ஒன்று சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மக்களும் ஏதோன்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேருடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து நம்ம சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தர் பெண்டகோஸ்டல் ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும். அதே போல் உலக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும். ஸோ முதல்ல 3 விதமான நம்பிக்கைகள் உலக மக்கள் மத்தியில் இருக்குது. முதல்ல வந்து தீசம். இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஸோ இங்கிலீஷ்லேயே எழுதிக்கொள்ளுங்க. தீசம், THEISM. தீசம்னா என்னன்னா, உன்னத கடவுள் ஒருத்தர் உண்டு அப்படின்ற நம்பிக்கை. நம்மளை மீறிய ஒரு பெரிய சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி உலக மக்கள்ல பல பேர் நம்புறாங்க. இது முதலாவது உள்ளது தீசம். ரெண்டாவது வந்து ஏத்திசம். ஏத்திசம்னா நமக்கு தெரியும், கடவுள் இல்லை. ATHIESM. ஏத்திசம் நாத்திகம். நாத்திகம்னா என்னன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. மூன்றாவது வந்து பாந்திசம். பாந்திசம்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, மதர் நேச்சர். மதர் நேச்சர், இயற்கை அன்னை. இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு, ஆனால் அந்த சக்தி கடவுள் கிடையாது, அது இயற்கை தான். அந்த சக்தி இயற்கை அன்னை, ஆட்டோமேட்டிக்காக அது செயல்படுது அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்ற பாருங்க, உலகத்துல மதங்களை பற்றி இல்லைன்னா நம்பிக்கையை பற்றி முக்கியமான நம்பிக்கையில 3 விதமான நம்பிக்கை இருக்கு. முதல்ல தீசம், அப்போ உன்னத கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்புறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது ஏத்திசம், கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புறாங்க. மூன்றாவது பாந்திசம், மதர் நேச்சர், இயற்கை அன்னை. ஸோ இயற்கை அன்னை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இப்போ அடுத்தது தீசத்துல 2 பிரிவு இருக்கு. தீசத்துக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. ஒன்று வந்து மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரே கடவுள் நம்பிக்கை. ஸோ தீசத்துக்கு நடுவில் பிரான்ச்சஸ் இதுனா மோனோதீசம், ஒரே கடவுள் நம்பிக்கை. ரெண்டாவது வந்து பாலிதீசம். பாலிதீசம்னா பல கடவுள் நம்பிக்கை. ஸோ மோனோதீசம் வந்து ஒரே கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. பாலிதீசம் வந்து பல கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ இது 3 இது இருக்கு பாருங்க. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இந்த இன்ட்ரோடக்ஷனோட தான் நமக்கு வரும். நம்ம கிறிஸ்டியானிட்டியெல்லாம் மோனோதீசத்தில் வரும். நம்ம வந்து ஒரே கடவுள் இருக்க நம்பிடுவோம். இந்து மார்க்கம் வந்து பாலிதீசத்தில் வரும், பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையில் வரும். ஸோ இதுதான் நம்ம மதத்தை பற்றி படிப்பதற்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இதை நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க நிஷாஸ்டர், 3 விதமான வேர்ல்டு வியூ என்னது? தீசம், ஏத்திசம், பாந்திசம். ஓகே மராஜி, தீசம்னா என்ன? ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை. ரெண்டாவது ஏத்திசம்னா என்ன? கடவுள் இல்லை நம்புறாங்க.
மூன்றாவது ஸ்டீபன் ஐயா பால். பிராந்திசம்னா என்ன? இயற்கை. இயற்கையானவை. ஸோ இயற்கை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்புறாங்க. தீசம் ரெண்டாக பிரிக்கலாம். மோனோதீசமும் பாலிதீசம். சொல்லுங்க பிரதர். மோனோதீசம் ஒரு கடவுள் இருக்காரு நம்புறாங்க, பற்பல கடவுள்கள் நம்புறாங்க. ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்த பார்த்து போடுங்க. பாருங்க மேல. ஸோ மார்க்கங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது போல கடவுள் மேல் நம்பிக்கையுள்ள மார்க்கம் 3 முக்கியமான மார்க்கம். இது எழுதி கொள்ளுங்க. இது முக்கியமான பாயிண்ட். யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம். யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம். மார்க்கங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு. இப்போ யூத மார்க்கம் முதல்ல வந்து கடவுள் மேல் நம்பிக்கையுள்ள மார்க்கம். ஸோ அதுல ஒரே கடவுள் மேல் நம்பிக்கையுள்ள மார்க்கம் போட்டிருங்க. இந்த கடவுள் மேல் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ஒரே கடவுள் மேல் நம்பிக்கையுள்ள மார்க்கம் யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம். ரெண்டாவது எல்லாம் கடவுள் அல்லது பல தெய்வ வணக்கம், இந்து மார்க்கம். எல்லாம் பார்க்கறதெல்லாம் கடவுள் அல்லது பல தெய்வ வணக்கம், இந்து மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம். நல்ல கேள்வி இது. மதம்னா ஒரு கொள்கை, கோட்பாடு. மார்க்கம்னா வே ஆஃப் லைஃப். மார்க்கம்னா நம்ம தினசரி நம்ம ஈடுபடுறது. மதம் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் நிறைந்தது. கிறிஸ்தவத்தை மதத்தில் சொல்லணுமா? கிறிஸ்தவ மார்க்கம் தான். அந்த மதம் ஆயிடுச்சு, மதம் பிடிச்சிருச்சு, அந்த மதத்தை எடுக்கணும். ஓகே, அது நம்ம கிறிஸ்தவ படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம்ன்றத. ஓகே, அடுத்த பாயிண்ட். நானே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இல்லை, லேப்டாப் அங்கே வச்சு வச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சரி, இங்கே வச்சு. ஓகே, அடுத்தது நாஸ்திக கொள்கையுடைய மார்க்கம். கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புகிற மதங்கள். புத்த மதம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் புத்த மதம் சொன்னீங்கல்ல. யாரெல்லாம் புத்த மதம் சொன்னீங்க? நீங்களா சொன்னீங்கல்ல. புத்த மதம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புற மார்க்கம். ஓகே, புத்தம், ஜைனம், சிண்டோயிசம், இவங்க 3 பேரும் கடவுள் இல்லைன்னு சொல்ற மதம். சீக்கியருக்கும் கடவுள், சீக்கியர்கள் கடவுள் இல்லை சொல்றாங்கல்ல. கடவுள் இதில் வச்சிருக்காங்க. குருக்கள் தான். கடவுள் எல்லாம் குருக்கள் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது 4வது மூதாதையர்களை வணங்குதல். அடுத்தது 5வது ஆவிகளை வணங்குதல். ஸோ 5 பிரிவு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ மூதாதையரை வணங்குறவங்க, அப்புறம் ஆவிகளை வணங்குறது, இதே போல 5 பிரிவுகள் இருக்கிறது. சொல்லுங்க அமுதா, இப்போ 5 வித மத பிரிவுகள் எதெல்லாம்? முதல்ல வந்து ஒரே தெய்வ வணக்கம். சொல்லுங்க. எல்லாம் கடவுள், அதாவது பல தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. இந்து மார்க்கம் இருக்கும். நாஸ்திக கொள்கையுடைய மார்க்கம் வந்து புத்த, ஜைன, சிரோசிய மார்க்கம். அப்புறம் மூதாதையர் வழிபாடு, ஆதிக்கம். ஓகே, ஸோ இது 5 விதமானது இருக்கிறது. இந்து மதம் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் தெளிவாக படிப்போம். எல்லாருமே இந்துக்கள் கிடையாது. இப்போ இருக்கிற இந்துக்கள் எல்லாமே இந்துக்கள் கிடையாது. சிலர் வந்து மூதாதையரை வழிபட்டு இருந்தாங்க, சிலர் வந்து ஆவிகளை வழிபட்டு இருந்தாங்க. இந்து மார்க்கத்திலிருந்து ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து மூதாதையர்களை வழிபட்டிருப்பாங்கல்ல. நடுதல் மரங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆவிகள் எல்லாம் வழிபட்டிருப்பாங்கல்ல. இப்போது மெராஜியெல்லாம் பயங்கர சாட்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆவிகளை வழிபடுறதெல்லாம் பற்றி. ஸோ அதெல்லாம் வந்து இடையில நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். சரியா? குலதெய்வ வழிபாடு. ஸோ இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, அடுத்தது மார்க்கம் என்றால் என்ன? ஸோ எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறது இல்லை. 2ஆம் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. 2ஆம் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியங்க. மனிதன் தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி உண்டென்பதை அறிந்து அந்த சக்திக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மார்க்கம். 2வது பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி தரேன். மார்க்கம் என்றால் என்ன? 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. மனிதன் 3லே முன்னாடி வரணும். இல்லை, இந்த 2nd பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஆமாம், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்.
ஐயா தெரியலன்னா முன்னாடி வந்துருக்கா இங்கே இருக்கு சீட்டு. மனிதன் தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி உண்டென்பதை அறிந்து அந்த சக்திக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மார்க்கம் எனப்படும். நீங்க அவ்வளவு முன்னாடி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு இப்போ எல்லாம் ஸோ இது வந்து மார்க்கம். அடுத்தது வந்து 4வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. 4வது பாயிண்ட் 4th பாயிண்ட் எழுதிக்கோங்க. வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் ஜேம்ஸோடைய இது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. 4வது பாயிண்ட் வில்லியம் ஜேம்ஸ் ஒரு ரொம்ப முக்கியம். நான் அதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அவருடைய பாயிண்ட் கருத்துக்கள் மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எல்லாமே எழுத வேண்டாம், 2, 4 மட்டும் எழுதுங்க. ஓகே 2, 4 எழுதிட்டீங்களா? பாருங்க, இப்போ 2ல என்ன போட்டிருக்குன்னா மனிதன் தனக்கு மேற்பட்ட சக்தி உண்டு என்பதை அறிந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. ஸோ மார்க்கத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி வரும்போது மனிதன் வந்து இடிக்கு பயப்படுறான். இடிக்கு பயப்பட்ட உடனே இடிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். நான் உனக்கு வணங்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனோட நம்பிக்கை என்னன்னா இடி வந்து நான் இடி கடவுள் தன்னை இது பண்ணாது. அதே போல் மின்னலுக்கு பயப்படுறான். அதே போல் இயற்கையுடைய இயற்கை பேரழிவுகளுக்கு பயப்படுறான். பயப்பட்டு அதை வணங்கிறோன்னு என்ன அர்த்தம்னா அது கூட ஃப்ரெண்ட் ஆயிடும். அப்போ அதை கடவுளாக்கிடும். ஸோ இப்படி தான் பல இடங்களில் மார்க்கங்கள் மதங்கள் உருவாக்குங்க. இந்த ஆங்கிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். போன வாரம் வந்து விநாயகரை கடலில் ஆற்றில் கரைத்தாங்கல்ல. அப்போ நான் வந்து என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன் எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு. விநாயகரை செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. விநாயகர் வித்திருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுருப்பாங்க. விநாயகரை கொண்டு போய் கடலில் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பொருளையை கட்டி விட்டுருப்பாங்க. எல்லாரும் கொண்டு போய் கடலில் கலைச்ச உடனே அடுத்தது பிஸ்னஸ். ஸோ இப்படி தான் வந்து மதங்கள் மார்க்கங்கள் உருவாகுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அடுத்தது 6வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. லட்விக் என்பவர் மனிதனே மார்க்கத்தின் ஆரம்பமும் மத்தியமும் முடிவுமா இருக்கிறான் என்கிறார். மனிதனே மார்க்கத்தின் ஆரம்பமும் மத்தியமும் முடிவுமா இருக்கிறார்னு சொல்லி லட்விக் சொல்றார். வில்லியம் ஜேம்ஸுக்கு நம்ம அப்புறம் வருவோம். லட்விக் இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்போம். வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொன்னாரு, லட்விக் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்ல நம்ம கேட்போம். சரிங்களா? லட்விக் பெவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதனே மார்க்கத்தின் ஆரம்பமும் மத்தியமும் முடிவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஒரு சிலை இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. சிலைக்கு வந்து சிற்பி தான் உயிர் கொடுக்குறாரு, சிலையை செய்கிறாரு. அப்போ சிலை செய்கிறவரை யார் கடவுள்? சிற்பி தான் கடவுள். ஏன்னா சிற்பி தான் படைப்பாளி. செஞ்சு முடிச்சு கொண்டு போய் உள்ள வைக்கும் போது சிற்பியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, தீட்டுன்னு சொல்லி. புரிஞ்சதா? அப்போ வந்து படைத்தவன் சிலை செய்யப்பட்ட பிற்பாடு அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இவன் தான் கடவுள், இப்போ அது கடவுள் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணணும், மற்றவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ அதுதான் இவர் சொல்கிறார். லட்விக் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் மனுஷன் தான்ப்பா, மனிதன் தான் படைப்பாளி, மனிதன் தான் கடவுள். கடவுளுக்கு உயிர் கொடுக்கறது மனிதன் சொல்றது சிலைக்கு மனிதன் கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு எப்போ அதை கடலில் கொண்டு போய் கரைக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ அதை முடிச்சு அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி லட்விக் சொல்கிறாரு. அடுத்தது 7வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கார்ல் மார்க்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? காலேஜ் கம்யூனிஸ்ட் தந்தை. காலேஜ் படித்தவங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கார்ல் மார்க்ஸ் யாரு? சோஷியலிஸ்ட். இவர் தான் நாத்திக இதை கொண்டு வரலாம், நாத்திகத்தின் தந்தைன்னு சொல்லலாம். சரிங்களா? பொது உடைமை தந்தை. பொது உடைமை, நாத்திகம், கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு தந்தை. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதம் வந்து ஒரு மனிதனுடைய மயக்க மருந்து. ஒரு போதை எடுத்து மனிதன் எப்படி தள்ளாடி டான்ஸ் ஆடுவானோ அதே போல மதம் குடிச்சான்னா அவன் அதில் மயங்கி
டான்ஸ் ஆடிட்டு இருப்பான்னு சொல்லி கால் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. கால் மார்க்ஸ் வந்து ஒரு யூதன்ங்க. கால் மார்க்ஸ் வந்து ஒரு யூதர். ஒன்று சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு யூதர். இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் உண்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உலகத்தை மாற்றிட்டார். ஒரு காலத்தில் மாற்றினார். இவர் ஒரு யூதர். கடவுள் இல்லைன்னு சொல்லி உலகத்தை தலைகீழ மாற்றி விட்டார் இவர். இப்போ யூதர்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் கால் மார்க்ஸ். ஓகே, அடுத்த 6 பாயிண்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா எழுதி கொள்ளுங்க. இது உலக மார்க்கமாய் இருக்க வேண்டிய தன்மைகள். இந்த 6 பாயிண்ட் ரீட் பண்ணுங்க, எழுதுனா எழுதி கொள்ளுங்க. நம்ம ரீட் பண்ணுங்க. அப்படியே இந்த 6 பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. உலக மார்க்கமாய் இருக்க வேண்டிய தன்மைகள். அது எதிர்கால நம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். எல்லா மனிதருக்கும் நம்பிக்கை உடையதாகவும் அறியப்படத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் திருப்தி காணக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலான சன்மார்க்க நிலையுள்ளதாயும் உயரிய லட்சியங்கள் உள்ளதாயும் சிறந்த ஒழுக்க நெறியுள்ளதாயும் இருக்க வேண்டும். அறிவுக்கும் சிந்தனைக்கும் பொருத்தமானதாய் இருக்க வேண்டும். ஒரே தேவ வணக்கமுடையதாய் இருக்க வேண்டும். இந்த 6 பாயிண்ட் இருந்தால் தான் உலக மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது எழுதுனா எழுதுங்க, இல்லைன்னா நம்ம நோட்ஸ் கொடுத்துட்றோம். பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல வர்றது போல ஒன்று உலக மார்க்கமாக இருக்கணும்னா அது எதிர்கால நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்த இருக்கணும். அறிவுக்கு பொருந்தணும். 5வது பாயிண்ட். ஒழுக்க நெறி இருக்கணும். ஸோ மதங்கள் ஏன் தோன்றிச்சுன்னா மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் மதங்கள் தோன்றிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து போய் வெளியே போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுள் சொல்கிறாரு, இப்படி வேதங்கள் சொல்லுதுன்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க. பயப்பட்டு சரியாக வருவாங்க. அதற்கு தான் மதங்களை படைத்தாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆதியில் எல்லாருமே வந்து ஒரு காட்டுவாசியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. மனிதர்கள் காட்டுவாசியெல்லாம் இருந்து அனிமல்ஸை போல் இருந்திருக்கிறாங்க. அனிமல்ஸை போல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கரெக்டான சொசைட்டிகளை கொண்டு வரணும், கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கரெக்டான வழி நடத்தணும். அப்போ வந்து நார்மலாக வழி நடத்த முடியாது. அப்போ மதங்கள் பேரில் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மதங்கள் பேரில் கொண்டு வந்து ஒழுக்க நெறியை கொண்டு வந்தாங்க. பின்னாடி அதை மிஸ்யூஸும் பண்ணிட்டாங்க. ஸோ மதங்கள் எதுக்கு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு தான் மதங்கள் வந்தது. ஆனால் பின்னாடி அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட் எப்படி திரும்ப எடுக்கணும்? இப்போ அது அப்படின்னு இருக்கிறதோட எதிர்கால நம்பிக்கை, எல்லா மனிதர் நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் எடுத்து பழகிட்டீங்க, ஸ்கில்ஸ் எடுத்து பழகிட்டீங்கன்னா நோட்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட். ஒரே நிமிஷம் கொடுத்துருவேன், நோட்ஸ் குரூப்பில் போட்டுருவோம். சரி, அடுத்தது முக்கியமான பொதுவான நம்பிக்கைகள் என்னென்ன ஃபுல்லாக போடுறோம். ஓகே, இது எழுதிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எல்லாமே அப்படி எழுதிக்கொள்ளுங்க. முதல் பாயிண்ட், முக்கியமான எல்லா மார்க்கங்களிலும் உள்ள பொதுவான நம்பிக்கை. இதான் தலைப்பு. ஸோ இந்த 6 பாயிண்ட் வந்து எல்லா இதுலேயும் உள்ள பொதுவான நம்பிக்கைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது போல தங்களுக்கு மேலான ஒரு சக்தி, அந்த சக்தியை வணங்கி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிடணும். சொல்லுங்க பிரதர். நம்ம பொதுவான நம்பிக்கை தங்களுக்கு மேலே சக்தியை வந்து வணங்கி அதை ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சூரியனை பயப்பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டா சூரிய ஒன்றும் செய்யாது. பூமி தாய்
படைப்புகள் எல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். இயற்கையெல்லாம் வணங்கிடுறாங்க, வணங்கி அதை வந்து ஃப்ரெண்டாக்கிடுறாங்க. அதான் அதோட ஆட்டம். சரியா? இப்போ நம்மளும் அப்படி செய்வோம்ல, நமக்கு பெரிய ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எதிர்க்க முடியாது. சரி, அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடும். அதே தான் அந்த கான்செப்ட் தான் மதங்கள் வந்தது. மனிதன் ஒரு ஆத்மா என்ற நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. சிலதெல்லாம் உண்மைதான், எல்லாமே நம்ம பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. சிலதெல்லாம் உண்மைதான். இது எழுதிக்கோங்க. அதான் ஃபுல்லாக எழுத வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. வீரர் கஷ்டப்பட்டு எழுதுறீங்க, முன்னாடி வந்துடுறீங்களா? அதுக்கு தான் நல்லா ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. 6 பாயிண்ட். ஸோ 5, 4, 5, 6 நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக மற்ற இடத்துல இருக்கு, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் காப்பி அடிச்சிருக்காங்க, ஷாஸ்டர் வெளியிருந்து காப்பி அடிச்சிருக்காங்க சிலதெல்லாம். அதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துருவோம். எல்லா இடத்துலையும் காப்பி தானே மதங்கள்ல. ஓகே, ஸோ எழுதிட்டீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சந்திரன்ல சந்திரன் தானே பேர்? குமார் சந்திரன். ஃபுல் நேம் சந்திரன். ஓகே, இது டவுட் இருக்கா இதில்? ஓகே, ஸோ டவுட் இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. நிஷாந்த், இதை படித்து உங்களுக்கு புரிஞ்ச 3 பாயிண்ட் சொல்லுங்க. வாட் இஸ் ரிலிஜன்? சிம்பிள் பார்த்தீங்களா? ஈஸியாக பிரதர் புரிய வச்சுட்டா பார்த்தீங்களா? வெரி குட். அது ஒன்று. அப்புறம் அவனுக்கு மேல வந்து ஒரு சக்தி இருக்கு. வெரி குட். பிரதர் வந்து சிம்பிளா அது ஈஸியாக எளிதாக புரியுற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா இந்து மார்க்கத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அமுதா சிஸ்டர்? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இதுதான் மார்க்கத்துடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்கம்மா, நம்ம 3 விதமான நம்பிக்கைகள் முதல்ல படிச்சோம்ல. முதல்ல வந்து தீசம். தீசம்னா என்ன சிஸ்டர்? தீசம்னா உன்னத கடவுள் இருக்கிறார். வெரி குட். அடுத்தது ஏத்திசம்னா கடவுள் இல்லை. பாலித்திசம்னா இயற்கை கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சரி, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்து மார்க்கத்துக்குள்ள வருவோம். ஸோ எல்லாமே எழுத வேண்டாம், எழுதி நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதை படிங்க, ஸ்டீஃபன் படிங்க. இந்து மார்க்கத்தை ஒரு மார்க்கம் என்று சொல்வதே கடினம். ஏனெனில் குறிப்பிட்ட விதிமுறைகளோ குறிப்பிட்ட தன்மார்க்க நெறிகளோ கிடையாது. இந்து மார்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஓகே, இதை நம்ம 2 நிமிஷம் கவனிக்கலாம். இந்து மதம்னே சொல்ல முடியாது, இந்து மார்க்கம்னே சொல்ல முடியாது. ஏன்னா இந்து வந்து எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கும். இந்துவுடைய மைண்ட் செட் என்னன்னா, இதுவும் தெய்வம், இயற்கையும் தெய்வம், மனிதனும் தெய்வம். டவுட்ஸ் இருந்தால் இங்கே கேட்டுருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். மனிதனும் தெய்வம், இயற்கையும் தெய்வம், கடவுளும் தெய்வம், இயேசுவும் தெய்வம், அல்லாவும் தெய்வம், பிதாவும் தெய்வம், தாத்தாவும் தெய்வம், எல்லாரும் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராட் மைண்டாக இருக்காங்க. அப்புறம் நாங்கள் சுவிசேஷ அறிவிக்க போகும்போது சில பேர் வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீங்கள் கிறிஸ்டியன் பீப்புள் வந்து குறுகிய மைண்டோடு இருக்கிறீங்க, நாங்கள் வந்து ப்ராட் மைண்டோடு இருக்கோம், எங்களுக்கு எல்லாமே கடவுள். இந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் இந்துன்னு சொல்ல முடியாது, இதுதான் இந்து பிலீஃப்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இது. இன்னொன்று, இந்து மார்க்கம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னா, நாளைக்கு ஒரு இப்போ ஏஐ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஏஐ கடவுள் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோபோட்டை கடவுளாக்கி ரோபோ தெய்வம்னு வச்சுருக்காங்க. ஆமாம், ட்ரம்பை கடவுள் ஆக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே கடவுள். ராஜே அவங்க தானே நல்லா ப்ராடாக யோசிக்கிறாங்க. நம்ம தானே கொஞ்சம்
குறுகிய மனப்பான்மையோட யோசிக்கிறோம். ஒரு வகையில் அவர் சொன்னது எனக்கு எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க சொல்லுங்க பிரேமா சிஸ்டர். உங்களை டெய்லர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால சம்டைம்ஸ் டெய்லர்னு வந்துடும். ஓகே சொல்லுங்க, உட்காந்து சொல்லுங்க. நம்மளாம் மாஸ்டர் டிகிரி சரியா? ஓகே சொல்லுங்க. இந்து நம்ம சுவிசேஷ அறிவிக்க போகும்போது ஒரு இந்து சகோதரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறீங்க, இயேசுவை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து ப்ராட் மைண்டாக இருக்கோம். எங்களுக்கு இயேசுவும் கடவுள், அல்லாவும் கடவுள், சிவனும் கடவுள், எல்லாரும் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சத்தியதேவனை அறியாமையில தான் இருக்காங்க. அதனால அவங்க வந்து தேவர்களை தான் கும்பிடுறீங்க, நீங்க வந்து தேவனை கும்பிடுறாங்க. இதில் நான் இன்னொரு கிராஸ் கொஸ்டின் நான் பண்ணுறேன். வெளியே மக்கள் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது டக்குன்னு பைபிள் எடுத்து ஆன்சர் பண்ணக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆன்சர் பண்ணணும். கடைசியில் தான் பைபிள் கொண்டு வரணும். பைபிள் வார்த்தைகள், இந்த ஞான ஸ்நானம், இந்த ரட்சிப்பு, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மூட்டை கட்டி வச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் சொல்லலாம். அவங்க மார்க்கத்தினுடைய காரியங்களவே வசனத்தோட ஒப்பிட்டு சொன்னேன். கன்க்ளூஷன் தான் வசனம் வரணும். கன்க்ளூஷன் வசனத்துக்கு வரணும். ஆரம்பத்தில் அவங்க லைன்லேயே போகணும். இப்போ ஒரு இந்து ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, அதை கொண்டு போய் அவங்கள பேசி நம்ம பேச்சு கொண்டு வரணும். அப்புறமா கடைசியில் சொல்லணும். ஸோ நான் எப்படி சொன்னேன்னா, நான் வந்து அவங்களுக்கு நைஸாக சொன்னேன், ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும். இப்போ என் பையன் இருக்கிறான், நானும் அப்பா, என் தம்பியும் அப்பா, எங்கள் அண்ணனும் அப்பா, எல்லாரும் அப்பானா அது எப்படி செட் ஆகும்? ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கடவுள் தான் இருக்கணும். எல்லாரும் கடவுள், எல்லாரும் சரின்னா அது எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு அப்படி நைஸாக சொன்னேன். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்து மார்க்கத்தை இதுதான் மார்க்கம்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. இன்னொரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, இதில் இல்லாத பாயிண்ட். உலகத்தில் பழமையான மதம் இந்து மதம். ஓல்டஸ்ட் ரிலிஜன் இன் த வேர்ல்ட் இஸ் இந்துயிசம். உலகில் பழமையான மதம் வந்து இந்து மதம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சில இந்து தெய்வம்லாம் வந்து 5000 வருஷம் பழமை உள்ளது, 5000 இயர்ஸ் பழமை உள்ளது. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வங்களாக வழிபடுறாங்க. ஓகே, இந்து மார்க்கம் எப்போ உருவாச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்து மார்க்கம்னு சொல்லி பேர் வந்தது எப்போன்னு சொல்லி தெரியுமா? இதை எழுதி கொள்ளுங்க. இவர் தான் இந்து மார்க்கத்துக்கு பேர் வச்சார். சர் வில்லியம் ஜோன்ஸ். சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் 1784 இப்படி இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. சிலர் வந்து மூதாதையரை வழிபடுறாங்க, சிலர் வந்து மரங்கள் இயற்கையை வழிபடுறாங்க, சிலர் இதை வழிபடுறாங்க. இவங்களை எந்த கேட்டகரியில் கொண்டு போகிறதுன்னு தெரியல இவருக்கு. இந்திய மதங்கள் இந்து மதம் அப்படின்னா இந்திய மதங்கள் சொல்லாத அவங்க சொல்கிறேன். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாரையும் பிடிச்சி ஒரே முடிச்சுக்குள்ளே கொண்டு வந்து, அதாவது இயற்கையை வழிபட்டு இருந்தவங்க, மூதாதையரை வழிபட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் படைப்புகளை வழிபட்டு இருந்தவங்க, அப்புறம்